ஒரு கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இந்த மாதிரி நம்ம கையில் ஒரு கைப்பிடி வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு, அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு சும்மா கொஞ்சோண்டு தக்காளி, அரை தக்காளி, சின்ன தக்காளியாக ஒரு அரை தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா இது தக்காளி வந்து ரொம்பவும் வதங்க வேணாம், லைட்டாக அந்த வதங்கினா போதும், அந்த ஈரப்பதம் போகிற மாதிரி வதங்கினா போதும். இந்த டைமில் நான் வந்து 2 முட்டையை இந்த மாதிரி வேக வச்சு வெட்டி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ முட்டை மசாலா ரெடி, இறக்கி வச்சிடலாம். ஒரு கிண்ணத்தில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டைக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா ஆம்லேட் மாதிரி நல்லா கலக்கி எடுத்துடலாம். வெங்காயம் எதுவும் சேர்க்க வேணாம், நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். ஆம்லேட் போடுறதுக்கு ஒரு தோசைக்கல் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ கலந்த முட்டையை ஊற்றிடலாம். இந்த முட்டைக்கு மேலே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை சேர்த்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். முட்டையை போட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் இப்படி பண்ணி தூவி விட்டுறலாம். அதுக்கு மேலே 2 கருவேப்பிலை போட்டு ஒரு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ திருப்பி போட்டுடலாம். எப்பயும் போல் ஆம்லேட் திருப்பிடுவோம். அவ்வளோதான். இப்போ வெந்திருக்கும். எடுத்து சூப்பராக அப்படியே பிளேட்டில் மாற்றிடலாம். இதுக்கு மேலே அப்படியே லைட்டாக அப்படியே வெங்காயத்தை போட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும்.